Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். போகோல ரீசெண்டா போகோ M3 எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபோன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ரிவ்யூ பண்றதுக்கு மீடியா கிட் சென்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டிஃபரண்டாவே பண்ணிருக்காங்க. அதனால அப்படியே டைரக்ட்டா உங்க கிட்டே காமிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அன்பாக்சிங் இதுல என்னலாம் இருக்கு இல்ல ஒரு 11000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இருக்குன்றத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம லவுடலி டெக் சேனலை Subscribe பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா Poco அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படினா Poco M3 கில்லர் லுக்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கிரீன் கலர்ல, கொஞ்சம் yellow கலர்ல, கொஞ்சம் டிஃபரண்டான கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபோனுமே இந்த லுக் பேக் சைடுல இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதை மென்ஷன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா நிறைய கலர் ஸ்ப்ரே வந்து கொடுத்திருக்காங்க. சோ கலர் ஸ்ப்ரே ஒவ்வொண்ணா எடுத்து பார்க்கலாம். சோ Black கலர் கொடுத்திருக்காங்க and yellow கலர் கொடுத்திருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. 3 கலர் வேரியன்ட் இருக்கு. அதை தவிர ரிவ்யூ பண்ணுறதுக்கு M3 ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் தனியாக இருக்கட்டும். இதை தவிர கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி கலர் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அன்பாக்சிங்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலர் ஸ்ப்ரேவை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நானும் கூட யூஸ் பண்ணதில்லை. வாங்க போகலாம். ஜஸ்ட்டு சும்மா 2 டெம்ப்ளேட்டையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, ஓரளவு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு வாலில் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Poco M3 அண்ட் 6000 mAh பேட்டரின்றதை சொல்லியிருக்காங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரியலாக இதை பார்க்கும்போது ஒரு 11000 ரூபா பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபீச்சராக அப்படின்னு தான் எனக்கே தோணுச்சு. பரவாயில்ல, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த 2021. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டியூவல் ஸ்பீக்கர் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வந்திருக்கக்கூடிய வேரியன்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கலாம். ஸோ சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு வந்து ரியலாகவே சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்துட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். பின்னாடி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். கேஸோடு போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக கேஸ் போட்டாச்சு. செம டைட்டாக இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு வந்து கேஸ் வந்து மாற்றனே தேவையில்லை போல். நல்லா ப்ரூஃபாகவும் இருக்குது. உடையாது. நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஓரளவுக்கு. நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். ஓகே, இதை தவிர பாக்ஸில் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 22.5 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெட்மியில் லான்ச் பண்ண ஒரு ஃபோனில் வர்ற அளவுக்கு ஸ்பெக் எல்லாமே மேட்ச் ஆகி வருது. பட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேக் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா லெதர் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. பேக் சைடில் கிரிட் ஆட் பண்ண மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிபாடி பிளாஸ்டிக்கில் வந்துட்டு மேலே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் லுக்கில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா பம்ப்ல இருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து போக்கோன்னு எழுதியிருக்காங்க. பேக் சைடு கேஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே லுக் வைஸ் பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இது வந்து 90.5:9 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். பட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 197 கிராம் வெயிட் இருக்குது. வெயிட் கொஞ்சம் அதிகம் தான். இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் 22.5 வாட்ஸ் அடாப்டரும் வந்துடுது. ஸோ இதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்குது. 6000 mAh கொடுத்தனால தான் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு தாராளமாக 1.5 நாள்லேருந்து 2 நாள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு விஷயம். எனக்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட்டாக தெரியுது இந்த ஃபோனில் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்னுமே ஒரு சில பிராண்ட் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய்க்கு மேலேயே போனாலும் கூட HD ப்ளஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க.
அந்த வகையில் ஃபுல் ஹெச்டி அப்படின்றது வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா எனக்கு தோணுது. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு மினிமம் பெசல்ஸாக இருக்குது. பட் மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப் நாச் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பாட்டம் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை தவிர பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கிளியராகவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக் டைரெக்டாக இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட், எல்லாருமே எதிர்பார்க்கறது ஐஆர் பிளாஸ்டர். பட் யூஸ் பண்ணுறோமா என்னன்றது தெரியாது, பட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ டிவியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கான குட்டி ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்க ஸ்பீக்கரும் டாப்பில் இருக்க இயர் பீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும், டியூவல் ஸ்பீக்கரா. ஸோ இதனால ஸ்டீரியோ எஃபெக்ட்ல உங்களால் வீடியோஸ் பார்க்க முடியும், பாட்டு கேட்க முடியும். ரியலாகவே நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்றது. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே போடுற மாதிரி ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதனால 512 GB எக்ஸ்டெண்டபிள் SD கார்டும் நீங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 4G டியூவல் சப்போர்ட் இருக்கக்கூடிய 2 சிம் கார்டை சேம் டைம்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டமில் மைக்கு டைப் சி போட்டு ஸ்பீக்கரை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன், டியூவல் ஸ்பீக்கர்ன்ட்டு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் இங்கே நமக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சாரி ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட கருத்து. அது வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. பட் 48 மெகா பிக்சல் இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் எதுக்கும் உதவாத 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ கேமராவோட ஒரு சில ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ OS அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாகவே வந்துட்டு. ஸோ இந்த போக்கோவில் வந்துட்டு ஆட்ஸ் வராது, அது பிரச்சனை இல்லை. பட் இதே மாதிரி இந்த தேவையில்லாத ஆப்ஸை கொடுக்கறத நிறுத்தினாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ OS பொறுத்த வரைக்கும் MIUI 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, Android 10 பேஸ் பண்ணி. நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆல்ரெடி வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். OS எல்லாம் நல்லா இருக்குது. இந்த தேவையில்லாத ஆப்ஸ் கொடுக்காம இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லோ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம ரிசீவ் பண்ணது ப்ளூ கலர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பிளாக் கலரும் இன்னொரு கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரேம் வேரியண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் 1 டே யூஸ் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. Qualcommோட Snapdragon 662 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட 4GB இல்லை, டேரெக்டாகவே வந்து இவங்க 6GB போயிட்டாங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா MIயில் வந்துட்டு Redmi 9 பவர் அப்படின்ற ஒரு ஃபோன் 4GB ரேம் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ரைஸும் அதுவும் ஒன்றா தான் வருது. பட் இவங்க 6GB ரேம் வேரியண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட மேக்ஸிமம் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே கொஞ்சம் ப்ரைஸை கட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வந்து இப்போதைக்கு நான் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் தோணுது. பட் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 10K அண்டர் 15Kல வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதில் இந்த ஃபோனை வந்து நான் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணி இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.